ஒரு லேடி, அந்த லேடிக்கோ ஒரு திருநங்கைக்கோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம்ல இந்த 21 நாயக்குங்க சேர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட 2 குரூப்பையுமே உட்கார வச்சு பேசுறதுக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க இந்த வேசார்படி பானு. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் யாருன்னா அந்த வேசார்படி வெள்ளபானு தான். அந்த வெள்ளபானால ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதே வேசார்பாடி பகுதியில ஒரு திருநங்கை தீ வச்சு கொளுத்திக்கிட்டாங்க. ஒரு திருநங்கையை போயிட்டு அந்த அன்புன்றவங்க வீடு பூந்தெல்லாம் அடிச்சு வீடு வாசலெல்லாம், அது கூட யூடியூப் சேனல் எல்லாம் வந்திருக்கும். ஒரு கடை திறக்கிறாங்க, அந்த கடையில போயிட்டு நம்ம ஒரு 10 ரூபாய் கேட்கிற கடையில ஒரு 50 ரூபாய் கேட்கலாம். புதுசா ஒரு கடை ஓபன் பண்றாங்கன்னா அதிகாரமா எனக்கு 50,000 கொடு, 1 லட்சம் கொடுன்னு கொடுத்தாதான் இங்க இருந்து போவேன். இந்த 6 மாசம் காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட இல்லாம, அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாம் பணம் இறைக்காம அந்த இதுலாம் இல்லாம கொஞ்சம் நார்மலா போயிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, திருப்பி பழையபடியே அப்பயாவது வந்துட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல 100 ரூபாய் நோட்டு. இப்ப நான் பாக்குற ஒரு 2-3 வீடியோ எல்லாத்துலயுமே 100 ரூபாய் நோட்டு தான். பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துடணும் வாங்கி. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா பாருங்க, ஒரு லேடி, அந்த லேடி பேர் சொல்ல நான் விரும்பலை, அந்த லேடிக்கோ ஒரு திருநங்கைக்கோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவங்க ஒரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சுக்குள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் இந்த 21 நாயக்குங்க சேர்ந்து இந்த சம்மந்தப்பட்ட 2 குரூப்பையுமே உட்கார வச்சு பேசுறதுக்கு அந்த நேரத்தில் அந்த லேடிக்கு சாதகமாக பேசணும்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க இந்த வேசார்படி பானு. அப்படி என்ன பேசுவாங்க 1 லட்சம் வாங்கிட்டு? நியாயம் உனக்கு சாதகமா இருக்கும், நீ நியாயம் பண்ணியோ அநியாயம் பண்ணியோ எது பண்ணியோ முடிவு உண்டு, அவ்வளோதான். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இது நானும் பேசினேன், நானும் கண்டிச்சோம், நாங்களே இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் அந்த பானோட வேலை. அந்த பானுன்றவங்க வந்து ஐயோப்பா சொல்ல வேணாம், அது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் யாருன்னா அந்த வேசார்படி வெள்ளபானு தான். நான் ஏற்கனவே ஏதோ ஒரு மீடியாவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளபானால ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அதே வேசார்பாடி பகுதியில் ஒரு திருநங்கை தீ வச்சு கொளுத்திக்கிட்டாங்க. தீ வச்சு எரிஞ்சு கொளுத்தி அவங்க பிறந்து வளர்ந்தது அத்தனையுமே வந்து சென்னை தான். ஆனால் இன்னைக்கு அவங்க சென்னையிலே வாழாமல் எங்கேயோ ஒரு ஊரில் போயிட்டு எங்கேயோ இருக்காங்க. ஒரு திருநங்கை வாழ்க்கையும் கெடுத்து அவங்க சரீரத்தையும் எரிய வச்சு இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த பானு அந்த பானு வந்து இன்னைக்கு நாய்க்கு சிஸ்டம்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா என்ன தகுதி அடிப்படையில என்ன தகுதிக்குதுன்னு உட்கார வச்சிருக்காங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 21 பேர்ல ஒருத்தரையுமே தனியா நீங்க பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு மண்ணாங்கட்டியும் அங்க இருக்காது. ஏன்னா எதுவுமே கிடையாதுங்க, ஒரு இதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ணவும் முடியாது. இவங்களோட சாதனை என்ன, இந்த 3-4 வருஷத்துல எவ்வளவு சம்பாதிச்சோம்? உதாரணத்துக்கு நான் ஒரு 5 லட்சம் சம்பாரிச்சேன்னா நீ எவ்வளவு சம்பாரிச்ச? நான் 4 லட்சம் தான் சம்பாரிச்சேன். ஐயோ 1 லட்சம் கம்மியா இருக்குது, இரு நான் வேற என்ன ஐடியா பண்றேன். இப்படிதான் இவங்களா கூடி பேசிப்பாங்களே காண்டி ஐயோ இந்த திருநங்கைக்கு நம்ம ஏதோ பண்ணுவோம், இவளை வந்து கௌரவமா, நம்ம வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, நம்ம வயசு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டா அடி உதப்பட்ட எப்படிலாம் வாழ்ந்தோம், இனி வரக்கூடிய இந்த திருநங்கைகள் நம்ம மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இந்த 4 வருஷத்துல எத்தனை திருநங்கைகளை இவங்க மாற்றிருக்காங்க? ஒரு விரல் விட்டு சொல்லுங்க, ஒன்றுமே இருக்காது. வேலைக்கு போனேன், நான் போலீஸ் ஆனேன், நான் கலெக்டர் ஆனேன், நான் வந்து வக்கீல் ஆனேன், நான் இது டிடிஆர் ஆனேன், அதெல்லாம் ஆனவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் சொல்லி ஆனாங்க? ஒன்றும் கிடையாது. அதுங்க அவங்க முயற்சி பண்ணி அவங்க அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களும் கோர்ட்டு கேஸ்ன்னு ஏறி இறங்கி அதுல அவங்க வெற்றி பெற்று தான் அவங்களாம் ஆனாங்களே கண்டி இவங்களோட உதவிகளும் பங்கும் அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவங்க ஒரு பதவி அடைஞ்சு அவங்க ஒரு மீடியாக்குன்னு வந்து ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கும் போது அப்போ கூட போய் இவங்கள நிற்பாங்க, இவ என் பொண்ணு, இவளுக்கு நான் தான் அம்மான்னு போய் நின்று போட்டோ கொடுக்கும், ஸ்டில் கொடுக்கும் தான் இவங்கெல்லாம். பெருமைகளுக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் கண்டியே. ஒருத்தரோட கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு புரியவும் புரியாது, அதை கேட்கறதுக்கும் இவங்களுக்கு டைம் கிடையாது. இவங்க எல்லாருமே பாருங்க, நைட்டு ஒரு 9:30 மணிக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதையும் சாப்பிட்டுட்டு அதையும் போட்டுட்டு 9:30 செல்லை ஆஃப் பண்ணிட்டு ஏசியை போட்டு தீவானில் அழகா படுத்துருவாங்க. கட்டலோ எதுலையோ
தூங்கி அதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை நைட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கு ஒரு போலீஸ் அடித்தாங்க, ஒரு பொறுக்கி பசங்க அடித்தாங்க, இல்லை நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் வந்து நம்ம பெரியவங்களாண்ட சொல்லி இதை முடிக்கணும்னு நீங்கள் என்ன தான் ஃபோன் பண்ணாலும் விடிய ஃபோன் எடுக்க மாட்டாங்க. காலையில இவங்க எந்திரிச்சு இவங்க ஃப்ரெஷ்அப் ஆகி அதுக்கப்புறம் உட்காந்து அந்த டிஃபன் சாப்பிட்ற நேரத்தில் அந்த செல்லை எடுத்து பார்ப்பாங்க நைட்டு யார் பண்ணியிருக்கு. அதில் யாருன்னா ஒரு 11 12 மணிக்கு பண்ணியிருந்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்ட தான் செய்வாங்க. ஏன்பா உனக்கு அறிவு இல்லையா, இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கிறேன், நாங்களாம் மாத்திரை வந்து சாப்பிட்டு படுக்க வேணாம், இப்படி தான் பேசுவாங்களே. என்ன ஆச்சு, ஏன் நைட்டு இந்த டைம் ஃபோன் பண்ண, என்ன பிரச்சனை, அந்த மாதிரிலாம் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தெரியும் இது எங்கன்னா போயிருக்கோம், எதனா ஒன்று அறுத்துருக்கோம், இல்லை எதனா ஒன்று திருடி இருக்கோம், ஏதோ ஒரு வம்பு வழக்கு, அதுக்கு தான் இது ஃபோன் பண்ணுறது. இது சகஜமாகி போச்சு. இது புது விஷயமா இருந்தாக்கா இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். இதுதான் சகஜமானே. ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கதை, காலையில் பார்த்துப்போம், நைட்டே போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரியே அந்த வெள்ளை பானு, இந்த பெரியமேடு அன்பு மேலெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, நிறைய கேஸுகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு திருநங்கையை போயிட்டு அந்த அன்புன்றவங்க வீடு பூந்தெல்லாம் அடித்து வீடு வாசலெல்லாம், அது கூட யூடியூப் சேனலெல்லாம் வந்திருக்கும், போட்டிருப்பாங்க. அது பண்ணுறது. அப்புறம் அவங்களுக்கு அதாவது இந்த நாயக்குங்களுக்கு கூட ஒரு எடுப்புடி, சரிங்களா. அந்த பெரியமேடு அன்புக்கு பாருங்கள் சல்மா, அந்த சல்மா வந்து ரொம்ப ஒரு நல்ல மனுஷர். அவர் வந்துட்டு இப்போ போன வாரம் கூட எங்கேயோ போயிட்டு காசை வாங்கிக்கணும். அதாவது ஒரு கடை திறக்கிறாங்க, அந்த கடையில் போயிட்டு நம்ம ஒரு 10 ரூபா கேட்குற கடையில் ஒரு 50 ரூபா கேட்கலாம். புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஒரு 50 ரூபா கேட்குற கடையில் ஒரு 500 ரூபா கூட கேட்கலாம். ஒரு சந்தோஷத்தின் பேரில் கொடுப்பாங்க. அதிகாரமாக எனக்கு 50,000 கொடு, 1 லட்சம் கொடுன்னு கொடுத்தா தான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட ஒரு 10-20 பேர் வச்சுப்பாங்க. அந்த 10-20 பேரை இட்டுன்னு வந்து அங்கே உட்கார வச்சிருவாங்க. எனக்கு வந்து நீ இப்போ 50,000 கொடுத்தாதான் நான் போவேன், ஆளுக்கு 5,000 10 பேருக்கு, புரியுதுங்களா. அப்போ கடை திறக்கிறவன் உனக்கு 50,000 கொடுக்கறதுக்கா கடை திறந்து வச்சிருக்கிறான். அது என்ன ஒரு அடிப்படையில் இவங்க கேட்குறாங்க இந்த பணம், எதுக்காக இவங்க அதிகாரமாக போயிட்டு உட்காந்து கேட்குறாங்க. அதுவும் ஒரு சில கடைக்காரங்க பயந்து கொடுக்குறாங்க. ஏன் அவங்க கூட பயந்து கொடுக்குறாங்கன்றது ஒரு திருநங்கையா இருந்த எனக்கே இப்போ இருக்க தெரியல. அதை கேட்டாக்கா அதுக்கு வேற கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க போய் மிரட்டி பணம் வாங்கினாங்கன்னா இவங்க வந்து புத்திசாலி, பொழைக்க தெரிஞ்சுங்க. ஐயோ இது எப்படி இப்படிலாம் தருவாங்க, இதெல்லாம் எப்படி தப்பு இல்லையான்னு கேட்டோம்னா நான் பொழைக்க தெரியாதுவோ, நீலாம் வேஸ்ட்டு, அது ஒரு திறமையாவே. ஆமா நீலாம் வேஸ்ட்டு, அப்புறம் எதுக்கு திருநங்கையா பிறக்கிறது வளருது, இது கூட தெரியாம இருக்கிறீங்க, நீலாம் எதுக்கு இருக்கிற வேஸ்ட், நீலாம் ஐயா நீலாம் இப்படிதான் கிடப்ப, இப்படி சொல்லி நம்மளை வந்து டாமினேட் பண்ணுவாங்க, மட்டும் தட்டுவாங்க. அப்போ நான் போய் ஊரை ஏமாற்றி ஒருத்தனை போறவனை அடித்து பணத்தை பிடிங்கின்னு இல்லை ஒரு 10 பேரை இட்டுன்னு போய் அவனை மிரட்டி 50,000 1 லட்சம் வாங்கின்னு வந்தால் நான் பொழைக்க தெரிஞ்சுவோம், புரியுதுங்களா. இதுதான் இந்த சல்மா, அந்த பெரியமேடு அன்பு இவங்க பண்ணுற வேலைலாம் இதுதான். ஒரு சில நாயக்கங்கள்லாம் இருக்காங்க, அந்த நாயக்கங்கள்லாம் கூட வந்துட்டு இந்த தவறுகள் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறவங்க, உடந்தையாக இருந்து போகிறவங்க. இவங்களெல்லாம் வந்துல இப்போ இந்த போன ஏப்ரல்லேருந்து மேலேருந்து கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து கொஞ்சம் சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் இவங்கெல்லாம் வந்து தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில அட்வொகேட் மூலயமா இந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இந்த யூடியூப் சேனல்கள் மூலயமா பேசுறதுனால எங்களுக்கு எதனா பிரச்சனை வருமா, இதனால எங்களுக்கு எதனா நடக்குமான்னுலாம் கேட்கும்போது அப்போ அந்த ஒரு சில அட்வொகேட்டுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்றது தெரியல. அந்த ஒரு தைரியத்தில் இப்போ திருப்பி ஃபஸ்ட்டை விட ரொம்ப அதிகமாகவே பண்ணுறாங்க. இந்த 6 மாதம் காலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட இல்லாமல் அப்படியே ஃபங்க்ஷனெல்லாம் பணம் இறைக்காமல் அந்த இதுலாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, திருப்பி பழையபடியே அப்போயாவது வந்துட்டு 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் 100 ரூபாய் நோட்டு. இப்போ நான் பார்க்குற ஒரு 2-3 வீடியோ எல்லாத்துலேயுமே 100 ரூபாய் நோட்டு தான், எல்லாத்துலேயும் 100 ரூபாய் நோட்டு தான் இறக்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சு இந்த 6 மாசத்துல? மந்த்ரா வந்தால் ஒரு சேனலாக ஏறி பேசிட்டு இருக்கிறா, எல்லாமே வாரத்துக்கு ஒன்று வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஒன்று மந்த்ராவை சிறையில் தள்ளிட்டாங்களா, இல்லை நம்மளதான் சிறையில் தள்ளினாங்களா? ஒன்றுமே கிடையாது. பேசினா பேசின்னு போட்டோம், எவ்வளோ நாளைக்கு பேச போறா, அவளே கத்தி பார்த்துட்டு அவளே அடங்கிடுவா அப்படின்னு. ஆனால் நான்லாம் அடங்க மாட்டேன். நான்லாம் இதுக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் நான் இந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வர மாட்டேன்.
தப்பு செஞ்ச நீங்களே இவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் பேஸ் பண்ணும்போது எந்த தப்பும் செய்யாத அப்பாவி நான் பேச மாட்டேனா? சொல்லுங்க. அதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்.